மாமியாருக்கு புத்தி வரலையேடி. இப்போ அவங்க உன்னை பத்தி தப்பா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்ப நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டதா என் மனசு ஆறும். ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணிடாதக்கா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதே வார்த்தையை சொல்லி சொல்லிதான் என்னை இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால அமைதியா இருக்க முடியாது ரஞ்சிதா. உன்னை என்ன யாரும் இல்லாத அனாதை நினைச்சிட்டாங்களா? உன் அக்கா நான் இருக்கண்டி. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பேன்னு அவங்களுக்கு புரியணும். இப்ப நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அங்க வரதான் போறேன். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவசரப்பட்டு நீ அங்க வந்துடாத. இங்க பாரு, நாளைக்கு நானும் சிம்ரன் அண்ணியும் கோயிலுக்கு வரோம். நீயும் அங்க வந்துரு. அன்னைக்கு வீட்ல சொல்ல முடியாதத நான் கோயில்ல வச்சு சொல்றேன்க்கா. அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு வந்து சண்டை போடணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ரஞ்சிதா, நீ சொல்ல போற விஷயத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குக்கா. நீ இது தொடர்பா என் வீட்டுக்கு வந்து சண்டை போடாதன்னு சொல்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அக்கா, நான் எல்லா விஷயத்தையும் முழுசா சொன்னாதான் உனக்கு புரியும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அமைதியா இருக்கா ப்ளீஸ். நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் எதுவும் பேசாம விடுறேன். நாளைக்கு உப்பு சப்பு இல்லாத எதையாவது சொல்லி என்ன சமாதானப்படுத்தணும்னு மட்டும் நினைக்காத. நீ சொல்ற காரணத்தை என்னால ஏத்துக்க முடியலனா நான் நேரா உங்க வீட்டுக்கு தான் வருவேன். வை. ஷோ கடவுளே. பாலா, என்னாச்சு? வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா வித்யா? கொஞ்ச நாளைக்கு பார்க்க வேணாம்னு சொன்னா இப்பதான் அடிக்கடி பார்க்கணும்னு சொல்றீங்க. என்ன டென்ஷன் பண்ணோன்னே இதெல்லாம் பண்றீங்களா? இல்ல பாலா, நீங்களே போன் பண்ணி பேசுவீங்கன்னு பார்த்தேன். அது நடக்கலன்றதுனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஏங்க போன்ல கூட பேச வேணாம் தான் நான் சொல்லியிருக்கேங்க. நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ண போறேன்? பாலா, கடைசியா பார்த்தப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொன்னேனே, குறிச்சிங்களா இல்லையா? இல்ல. ஓகே, அப்ப நானே ஜோசியர் கிட்ட பேசி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க மட்டும் தான் அங்க தனியா நிக்கணும். நான்லாம் வர மாட்டேன். ஏன் பாலா இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? நேத்து கூட அம்மா கல்யாணத்தை பத்தி பேசினாங்க. நீங்க ஏன் வீட்டுக்கு வந்து பேசலன்னு கேக்குறாங்க. நீங்க வரலன்னா நான் ஒரு முடிவு எடுத்துருவேன்னு மிரட்டுறாங்க. நம்ம கல்யாணம் கொஞ்ச நேரம் தள்ளி போனா கூட பரவாயில்ல. வீட்ல வந்து ஃபார்மலா அம்மா கிட்ட பேசினா போதும். அத செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வித்யா, உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? நான் ஒரு விஷயம் நடக்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். அது இப்ப அப்பன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. அது கரெக்டா முடியாத வரைக்கும் என்னால நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே முடியாது. அருண் கல்பனா கல்யாணத்தை பத்தி தானே பேசுறீங்க? அது இப்போதைக்கு நடக்காது. அப்ப நம்ம கல்யாணத்தை பத்தியும் பேச வேண்டாம். அண்ட் எனக்கு வேற சில டார்கெட்டும் இருக்குங்க. அதெல்லாம் கரெக்டா முடியணுங்க. அது வரைக்கும் உங்க அம்மாவை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. இங்க பாருங்க வித்யா, உங்களை மீறி உங்க கழுத்துல யாராலையும் தாலி கட்ட முடியாது. வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்கலாம் பயப்படாதீங்க. அண்ட் என்னையும் தயவு செய்து ப்ரெஷர் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசுனீங்கன்னா நான் இப்பயே கிளம்புறேன். பாலா பாலா பாலா, கோச்சுக்காதீங்க. இனிமேல் நான் கல்யாணத்தை பத்தி பேசல. உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். பாலா, நீங்க இப்படி டென்ஷனா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை எப்பவும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என் திருப்திக்காக, என் நிம்மதிக்காக ஒரே ஒரு விஷயம் நீங்க செய்ய முடியுமா? என்ன செய்யணும்? நான் பொன்னியம்மன் கோயில் போலான்னு வேண்டியிருக்கேன். அப்போ நீங்களும் என் கூட வரீங்களா? கோயிலுக்கா? எதுக்கு? வீட்டுல மேல மேல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டே இருக்கு பாலா. ரஞ்சிதா வெளியே துரத்துறதுக்கு இப்ப வரைக்கும் வழியே தெரியல. அந்த டென்ஷன்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் கோயிலுக்கு போய் முருகனுக்கு சந்தன காப்பு சாத்தலான்னு நான் வேண்டியிருக்கேன். அந்த வேண்டுதல் அப்போ நீங்களும் என் கூட இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரீங்களா பாலா? ரஞ்சிதாவை உங்க வீட்டுல இருந்து துரத்துறதுக்காக நீ எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் நான் வருவேன். அதுக்காக மட்டும் இல்ல, ரஞ்சிதா என் கூட வந்து சேரணும்னு வேண்டிக்கிறதுக்காகவும் நான் வருவேன். பாலா,
நான் தான் கல்யாணத்தை பத்தி பேசலன்னு சொல்லிட்டேன்ல. நம்ம பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கிறதுக்காக தானே கூப்பிடுறேன். அதுக்கு கூட வர மாட்டீங்களா? வரேங்க, கண்டிப்பா வரேன். நீங்க கோயிலுக்கு வந்துட்டா போதும் பாலா. முருகர் சன்னதிக்கு முன்னால நிக்க வச்சு தாலி எடுத்து கொடுத்தா நீங்க என் கழுத்துல கட்டி தானே ஆகணும். இவன் இவ்வளோ யோசிக்கிறா? வேற ஏதோ பிளான் பண்றாளோ? என்ன வித்யா? நான் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? ம். இந்த அம்மா யாருன்னே தெரியாத மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்ப என்னடானா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலையே. இதோ வரேன். சார் நீங்க இவங்க யார் சார்? என்னாச்சு பாலா? நத்திங். நீங்க பாருங்க. சார் இல்ல சார், இவங்க மேலதான் நீங்க. ஆமா. இவங்க மேலதான் நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன், மரியாதை வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணி ஆர்டர் பண்ணேன். இன்னும் ஏங்க எடுத்துட்டு வரல? போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. இல்ல சார், அது மட்டன் சிக்கன் டவுட்டா? மட்டன் தான், போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. இல்ல சார். அட ஜீரக சம்பா பாஸ்மதி எதா இருந்தாலும் பரவாயில்ல, போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு பிரியாணி சொல்லி இன்னும் எடுத்துட்டு வரல வித்யா அவரு? வரும்போது சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க டெசர்ட் ஏதாவது பாருங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவீங்க. வா ரஞ்சிதா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ உள்ள போய் உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் அண்ணி, எனக்கு எதுவும் குடிக்கணும் போல இல்ல. என்னாச்சு ரஞ்சிதா? ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? ஆபீஸ்ல வேலை அதிகமா? இல்ல அண்ணி, வர வழியில அக்கா ஃபோன் பண்ணிருந்தா. அவளும் வித்யா அண்ணியும் எங்கேயோ பாத்திருப்பாங்க போல. அக்காவை வித்யா அண்ணி பாத்திருக்காங்க. அத்தை என் கர்ப்பத்தை நம்பாம இருக்கிறத வித்யா அண்ணி அக்கா கிட்ட சொல்லிருக்காங்க போல. அந்த டென்ஷன்ல அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கோவப்பட்டா. இப்பவே உன் மாமியார் வீட்டுக்கு வந்து சண்டை போடுறனால ரொம்ப குதிச்சா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அண்ணி. நீ அவங்கள தடுத்த? உனக்காக நாங்க 3 பேர் மட்டும் போராடினா போதுமா? உன் அக்காவும் அப்பப்ப பேசினாதான் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ணி, ஒரு நியாயமான விஷயத்துக்காக வந்து நின்னா பரவாயில்ல அண்ணி. நானே போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கேன். அது நாடகம்னு தெரியாம அக்கா இங்க வந்து சண்டை போடுறது கண்டிப்பா ரொம்ப தப்பாயிடும் அண்ணி. வீட்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கோமேன்னு ஏற்கனவே நான் நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். என் பொய்யால இப்ப நான் அனுபவிச்சிட்டு இருக்கிற வேதனையே போதும் அண்ணி. மேல மேல உறுத்தல் அதிகமாயிட்டே இருந்தா அப்புறம் என்னால தாங்கவே முடியாது அண்ணி. நீ சொல்றதும் சரிதான் ரஞ்சிதா. அவங்க வந்து சண்டை போடுறதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. பிரச்சனை பெருசா வெடிச்சு இப்பவே டெஸ்ட் எடுக்கணும்னு திரும்ப அண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம நிலைமை கஷ்டமாயிடும். நீ அவங்கள தடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனா அக்காவை ரொம்ப நாள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துருவா. அவ உண்மை தெரிஞ்சாதான் அமைதியா இருப்பா அண்ணி. அதான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிடலான்னு நாளைக்கு அக்காவையும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். அருண் மாதிரியே தான் அண்ணி அக்காவும். எப்ப பார்த்தாலும் குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கா. கர்ப்பமா இருக்கிறப்போ இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி இரு அப்படி இருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் கேக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு அண்ணி. புரியுது ரஞ்சிதா. அருண் கிட்ட உண்மையை சொல்லியாச்சு.
உன் அக்கா கிட்ட சொல்றதுக்கு என்ன? அவங்க உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ எடுத்த முடிவும் சரிதான் ரஞ்சிதா. அது சரி, நீ நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டல? சொல்லிட்டேன் அண்ணி. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அக்கா கிட்ட நீ உண்மையை சொன்னதும் 3 பேருமா சேர்ந்து நல்லா வேண்டிப்போம். சீக்கிரமே குழந்தை உண்டாகணும்னு தொட்டில் கட்டு. உங்களை சேர வச்ச சாமி நிச்சயமா இதையும் நிறைவேற்றி வைப்பாரு. ம்? சொல்லு வேதா. அண்ணே, நீங்களும் அண்ணியும் பேசிட்டு போனதுக்கு அப்புறமா நான் திரும்பவும் வித்யா கிட்ட அவ கல்யாண விஷயமா பேசினேன். சரிம்மா. அவ விரும்புறவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் தள்ளி போடுறாரே தவிர இத பத்தி பேச வர மாதிரியே தெரியலண்ணே. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதத்தானம்மா நானும் சொன்னேன். ஆமாண்ணே, அது சரியா வரும்னு எனக்கு தோணல. அவருக்காக காத்திருந்து என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவ விருப்பம்னு யோசிச்சு நீயும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னது எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சுன்னா, இதுக்கு மேலே அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மாப்பிளைய பத்தி நீங்க 2 பேருமே ரொம்ப நல்ல விதமா சொல்றீங்க. அதுவும் இல்லாம நமக்கு தெரிஞ்சவங்க வேற. எப்படி பார்த்தாலும் என் பொண்ணுக்கு இந்த இடம் நல்லா இருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. வித்யா கிட்ட இத பத்தி பேசிட்டியா? இல்லண்ணே, முதல்ல நம்ம பெரியவங்க பார்த்து பேசி முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வித்யா கிட்ட சொல்லிப்போமே. அண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிக்கிட்டு நீங்க ஏதாவது கோயிலுக்கு வர முடியுமா? தாராளம் மாமா. நீயே ஒரு கோயில சொல்ல. பையன், அவங்க அப்பா அம்மா 3 பேரையும் நானே கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம பொன்னியம்மன் கோயிலுக்கு நாளை காலையில 10 மணிக்கு வந்துடுறீங்களா? அங்க வச்சு நம்ம பேசிப்போமா? நல்லதுமா. 2 நாளா இந்த விஷயம் தான் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நீ நல்ல முடிவு எடுத்திருக்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சரிங்க அண்ணே, அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். சரிம்மா, வைக்கிறேன். அம்மா, அம்மா. வரேன். என்னம்மா, பட்டு புடவையெல்லாம் கட்டியிருக்க? ஏதாவது விசேஷத்துக்கு போறியாமா? ஆமாம்மா. என்ன விசேஷம்? கல்யாணமா? யாருக்கு? எனக்குதாம்மா. உங்க ஆசீர்வாதத்தோட முறையா என் கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்க அவசரத்துக்கு என்னால பாலாவை இழக்க முடியாது. அதனாலதாம்மா நான் இந்த முடிவு எடுத்தேன். நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித்யா, யாருக்கு கல்யாணம்னு கேட்டா நீ பதிலே சொல்லாம நிக்கிறியேம்மா? அது என் ஃப்ரெண்டுக்குமா. எனக்கு தெரிஞ்சு உன் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சேம்மா. இவங்க யாரும் என் கூட படிச்சவங்க இல்லம்மா. இவங்க என் ஆபீஸ் கொலீக்ஸ். உங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்தது இல்லம்மா. நீங்களும் வெளியே எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாம்மா, நம்ம சொந்தக்காரங்க ஒரு நல்ல காரியத்துக்காக முடிவு எடுக்கணும். நாங்க போகாம விட்டா நல்லா இருக்காது இல்லம்மா, அதனாலதான். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் கிளம்புற ஆட்டோ வேற பக்கத்துல வந்துருச்சு. போயிட்டு சீக்கிரம் வந்துருவே இல்லம்மா? தாலி ஏறினதும் வந்துடுறேம்மா.
ஆ என்னம்மா? அது என் ஃப்ரெண்டு கழுத்துல தாலி என்னதும் நான் வந்துருவேன். அததான் சொன்னம்மா. ஓ, என் கல்யாணம் நடக்கணும்னு தான் நீங்களும் எதிர்பார்க்கறீங்க. ஆனா என் சூழ்நிலை அது உங்ககிட்டயே சொல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, ஆட்டோ வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ம், சரிம்மா. உன்னை கேட்காமயே உன் கல்யாணத்துக்கு முடிவு பண்ண போறேன் வித்யா. எனக்கு வேற வழி தெரியல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். என்னை மன்னிச்சிரு. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. அண்ணா போலாண்ணா. கோமதி, கோமதி. என்னங்க கூப்பிட்டீங்களா? ம், என்னம்மா காலைல எங்க கிளம்பிட்டு இருக்க போல இருக்கு? எங்க வேண்டாம், அவளே சொல்ற. எங்க போறோங்கிறத சொல்லுவேன்னு எதிர்பார்க்கறான் போல இருக்க. ரஞ்சிதாவை பார்க்க போறோம்னு நிஜத்தை சொல்லுவோம். என்ன பிளான் பண்ணுவாங்களோன்னு அப்பதான் இவன் மண்டை காய்வான். என்னங்க ம், எங்க போறேன்னு கேட்க மாட்டீங்களா? நீயே தானம்மா சொல்லணும். கிளம்பும்போது நான் எப்படி கேட்கறது? அதுவும் சரிதான். ரஞ்சிதா ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிட்டா, அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். ஓ, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது அவகிட்ட பேசினாதாங்க தெரியும். போயிட்டு வந்து சொல்றேன். ஆ ஆ ஆ இவளை ஃபாலோ பண்ணி போகலாமா? இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறா. நம்மளாம் எது இவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் சிக்கிக்கணும்? இவளே போயிட்டு வந்து சொல்கிறலான்னு பார்ப்போம். அது சரி, இன்னைக்கு என்ன நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்க போல? அதுவாம்மா, ஒரு கிரவுண்டை ஃபைனல் பண்ணுற விஷயமா அந்த ஓனர் போய் பார்க்கணும். அவர் காலையிலே வர சொல்லியிருக்காரு. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா. உன்னை எங்கேயா ட்ராப் பண்ணமா? வேணாங்க, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன், நீங்க போங்க. ம் ம் ம். அப்படியா? சரி, ஓகே, நாங்க வந்துடுறேன். மாப்பிள்ள, உனக்கு ஏதாவது அயன் பண்ணணுமா? இல்ல மாமா, அயன் பண்ணி தான் இருக்கு. ரஞ்சிதா, ரஞ்சிதா. வரேன். ரஞ்சிதா, சொல்லுங்க அருண். என்னாச்சு? இன்னைக்கு நீ லீவா? ஆமா அருண். ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, என்ன சீக்கிரமா வாங்கன்னு சொன்னாங்க. நீ லீவுன்றது அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. சாரி அருண், சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா மறந்துட்டேன். ரஞ்சிதா, நீ லீவுன்னு நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்திருக்க. கூடவே இருக்க, என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? டேய் மாப்பிள்ள, ஏதோ ஒரு நடப்புல மறந்துருப்பா, அதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்க. சரி, எதுக்கு லீவ் போட்ட? அருண், நானும் ரஞ்சிதாவும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? என்ன விசேஷம்? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அருண். நம்ம வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இனிமே அப்படியெல்லாம் நடக்க கூடாது, வீடு அமைதியா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் போறோம். இந்த நாள்ல வேண்டிக்கிட்டா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல கூட. நாங்க மட்டும் போய் பூஜை பண்ணா போதும் அருண், நீ வரணும்ன்ற அவசியம் இல்ல. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. ஆமா அருண், நம்ம 2 பேருமே லீவ் போட்டுட்டா அது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாம இது லேடிஸ் விஷயம், அதான் நாங்க மட்டும் போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, ஓகே ரஞ்சிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பை. ரஞ்சிதா, போலாமா? சிம்ரன், இருங்க, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க எங்க வரீங்க? நானும் கோயிலுக்கு வரேம்மா, அதுக்கு தான் சட்டையெல்லாம் அயன் பண்ணியிருக்கேன். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது 3 பேரா போக கூடாது. நானும் ரஞ்சிதாவும் போயிட்டு வந்துடுறோம், நீங்க வீட்லயே இருங்க. அது இல்லாம ஆட்டோ வந்துருச்சு, கிளம்பலாம் வா. சே, சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சிருந்தேன், இவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்களே.